வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. வீட்டுக்கு போயிட்டாலான்னு ஃபோன் பண்ணலாமா வேணாமா? ஏற்கனவே 2 நாளாக கால் பண்ணுறோம், எடுக்கவே இல்லை. இன்னைக்கு பேசினப்ப நல்லா தான் பேசினா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம ஃபோனை எடுப்பான்னு தான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணலாமா? கிஃப்ட்டு செம்மையாக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரிலாம் யோசிச்சு யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்களா? ஃபஸ்ட்டு கிஃப்ட்லே என்னை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு தான். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போயிருப்பாரா நனையாம? நம்மள்ட்ட கொடையை கொடுத்துட்டாரு, நனைஞ்சிட்டே போயிருப்பாரு. என்னாச்சுன்னு கால் பண்ணி கேட்கலாமா? 2 நாளாக கால் பண்ணாரு, நம்ம எடுக்கவே இல்லை. இப்போ நம்மளா எப்படி கால் பண்ணுறது? ஒரு மாதிரியா இருக்கே. இருந்தாலும் இன்றைக்கி தான் நம்ம நல்லா பேசிட்டோம்ல, அவராக கால் பண்ணலாம்ல. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன்னு தானே சொன்னார். அப்படி இருக்கும்போது ஏன் கால் பண்ணல? லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருந்தா லவ்வை மனசுக்குள்ள வர வச்சிருவார் போலையே. நனைஞ்சுக்கிட்டே போனாரு, நம்மளுக்கு கொடலாம் வேற கொடுத்தாரு. அப்படின்னு பார்த்தா நம்ம தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். அவரு எப்படி கேட்பாரு? நம்மளா கால் பண்ணலாமா வேணாமா? அதுக்குள்ளே பேசுதே உன் பேச்சு வாய்ஸ் மேலா என் குட்டி இதயம் தவிக்கும் என் பிஞ்சு விரலோ துடிக்கும் உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவே. ஃபோன் பண்ண சப்ஸ்கிரைபர் cannot be reached at the moment. மொபைலா நான் உந்தன் போஸ்ட்பெய்ட். ஸ்டார்டிங் வேற, நம்மளே கால் பண்ணணும்னு கூட அவ எதிர்பார்க்கலாம். அதனால நம்மளே கால் பண்ணுவோம். பிரேம் போது, எடுப்பாளா மாட்டாளா? எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். ஹலோ, என்ன பேச மாட்டாரு? ஹலோ சீனியர், ஹலோ. வீட்டுக்கு போயிட்டீங்களா? மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டிங்களா என்ன? வீட்டுக்கு வந்துட்டேன், நனைஞ்சிட்டேன் தான். என்ன பண்ண முடியும்? அப்புறம் பைக்கில் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வரணும்ல, அதனால நனைஞ்சிட்டேன். சரி ஓகே, தலையெல்லாம் நல்லா துவட்டுங்க. அப்போ தான் சளிலாம் பிடிக்காது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதனால் ஃபீவர் மேபி வந்துட போகுது. எனக்கு ஃபீவர் வந்தால் கூட எனக்கு பயம் இல்லை. உனக்கு ஃபீவர் வந்தால் தான் எனக்கு பயமே. சும்மாவே உன்னை பார்க்க முடியாது. ஃபீவர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அண்ணனுங்க ஒன்று சுற்றி உட்காந்துக்கிட்டு என்னை 10 நாள் ஃபீவர் போகிற வரைக்கும் பார்க்க விட மாட்டானுங்க. ஃபீவரே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டானுங்க. 10 நாளும் உன் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பானுங்க. திமிரு தான் என்ன உங்களுக்கு? எங்கள் அண்ணனுங்க பாசத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டலாக இருக்கா? நான் ஒன்றும் கிண்டல் பண்ணலமா, ரியாலிட்டியை தான் சொல்கிறேன். சொல்லு, இப்போ நான் பேசின வார்த்தையில் ஏதாவது தப்பு இருக்கா? அப்படி தானே பண்ணுவாங்க. ஃபீவர் என்னவோ 2-3 நாளில் போயிடும். ஆனால் என் தங்கச்சி இழைச்சி போயிட்டா, சாப்பிடவே இல்லை. அந்த 2-3 நாள் என்ன ஆயிருக்கும்? உடம்புல இருக்கிற மொத்தமும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் உனக்கு ஊட்டுன்னு ஊட்டுவாங்க. பாருங்க, இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். எங்கள் அண்ணனுங்களெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி தான் பேசுவீங்க அப்படின்னா நான் இனிமேல் ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்புறம் பாருங்க. வேணாமா, நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேணாம். நானும் வாயை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நான் பேசுகிற அளவுக்கு கண்டென்ட்டை நீ தான் எடுத்து கொடுக்குற. நான் என்ன பண்ணுறது சொல்லு? நான் எடுத்து கொடுத்தாலும் நீங்கள் பேசக்கூடாது. சரிம்மா, பேசல போதுமா? ம் எப்படி பட்டர்ஃப்ளையை பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டியா? ம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட்டர்ஃப்ளை கூட பேச்சுவார்த்தை நடத்தினியா? பேச்சுவார்த்தையா? அப்படிலாம் நான் எதுவும் பேசலையே. வந்தேன், நான் கிஃப்டெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஏன் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த கிஃப்ட்டை என்ன மடியில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருக்க முடியும்? அதான் என் வேலையா? அப்போ வீட்டுக்கு போனோடனே கிஃப்ட் ஒரு பக்கமா வச்சுட்ட, அப்படிதானே? ஆமாம், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்றதுக்காக மடியிலேவா வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும்? ஆனா எனக்கு என்னவோ வைஷு, நீ மடியில தான் வச்சுட்டு உட்காந்துருக்கோன்னு டவுட்டா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் வச்சுட்டு உட்காந்துரல. நான் அதை வந்தோடனே ஒரு பக்கமாக வச்சுட்டேன். சரி சரி, நம்பிட்டேன். எங்க நீ வீடியோ கால் பண்ணி காமி. வீடியோ காலா? வீடியோ காலா நான் பண்ண மாட்டேப்பா. அப்புறம் நான் எப்படி நம்புறது? நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வீடியோ கால்லாம் பண்ண மாட்டேன். சரி, வீடியோ கால் பண்ண வேணாம். நான் வேணா உன்னை நேரில் வந்து பார்க்கட்டுமா? திமிரா உங்களுக்கு? இந்த டைமில் வரேங்கிறீங்க? ஆமா, லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுல. இதுக்கப்புறம் நேரம் காலம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். அதான் சொல்றேன். அப்படிலாம் வரக்கூடாது. எல்லாரும் ஏன் இந்த டைமில் வரீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி டைம்ல வர்றதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவேன் பாரு. அதுவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாலும் எல்லாரும் தனித்தனியா பேசி நான் நைட் வந்தேன் அப்படின்னா காலையில தான் என்ன உன்னை பார்க்கவே விடுவாங்க. அதனால அவங்கள்ட்ட அப்படியே சொல்லிட வேண்டியதான்.
இதோ பாருங்க, நான் திரும்ப திரும்ப வார்ன் பண்றேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. எனக்கு வாய் சரியில்லை. சரி விடு. ஏய், இந்த மாதிரி டைம்ல ஒருத்தன் பார்க்க வரான் அப்படின்னா தெரியாம தான் பார்க்க வருவான். தெரியாமலா? அதுவும் நைட்ல யாராவது பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க தான். பின்ன பார்க்க மாட்டாங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி திட்டுத்தனம்லாம் பண்ணணும் தான். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண வச்சுக்கிறேன். அதெல்லாம் போக போக பண்ண வச்சுக்கிறேன். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சடனா சொன்னா உனக்கு இப்ப பதட்டம் இருக்க தான் செய்யும். ஆனா நான் பண்ண வைக்கிறேன். கிருஷ்ணா சீனியர் இவ்ளோ மோசமானவரா? காதல்னு வந்துட்டா கிருஷ்ணன் என்ன ராமன் என்ன எல்லாரும் மோசமானவங்க தான். நல்லா வாய் பேசுறீங்க. பட்டாம்பூச்சி நல்லாதான் வாய் பேசுவா. இப்ப மட்டும் என்ன குறைச்சலவா பேசிக்கிட்டு இருக்கா? ஏதோ 2 நாள் அப்படியே அமைதியா இருந்தா. இப்போ திரும்ப வாய் வந்துருச்சே. அதெல்லாம் அப்படிதான். என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. படபடன்னு பேசிக்கிட்டே இருந்தாதான் அன்னைக்கு டேவே கம்ப்ளீட் ஆகும். பேசு பேசுன்னு தான் நானும் சொல்றேன். பேசிக்கிட்டே இரு, நான் கேட்டுட்டே இருக்கேன். தலையெல்லாம் துவட்டிட்டீங்கல்ல, ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டீங்கல்ல. திரும்பவும் சொல்கிறேன், ஃபீவர் வந்துட போகுது. வைஷு, நான் உன்கிட்ட இப்படி பேசணும்னு தான் பார்த்தேன். ஆனா நீ திரும்ப இந்த கொஸ்டின் கேட்டதுனால எனக்கு சொல்லணும்னு தோணுது. சொல்லவா? என்ன சொல்ல போறீங்க? நான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணல. ஏன்? நனைஞ்சிருப்பீங்கல்ல. நனைஞ்சிட்டேன் தான், ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் தான். ஆனா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு தோணல. ஏன்? ரீசன் நான் சொல்லுவேன், ஆனா தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு. ம் என்ன ரீசன் நான் சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்க மாட்டே அப்படின்னா நான் சொல்றேன். இல்லைன்னா அப்படியே இந்த டாபிக்கை ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன ரீசன் சொல்லவா வேணாமா? ம் சொல்லுங்க. சரி, சொல்றேன். அது வந்து உன்கிட்ட பேச வந்தேனா, ஆமாம். அப்போ நீ நானும் நல்லா தான் பேசணும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா பேசணும். நீ என்கிட்ட பேசின, நான் உனக்கு gift கொடுத்தேன். அப்புறம் மழை வந்துச்சு, கொடை பிடிச்சோம். அதெல்லாம் ஓகே. எதுக்கு இப்போ வளர்றீங்க? வளர்றேன்ல, வளர்ற மாதிரி தான் இருக்குல்ல. மாதிரிலாம் இல்லை, வளர்க்கிட்டு தான் இருக்கீங்க. ஐயோ, அசிங்கப்படுத்தாதானே. நான் இப்போ சொல்லிடுறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட அந்த லவ் ஃபீலோடலாம் பேசுகிறானா, அதான் ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆகுது. இப்போ நான் கரெக்டாக சொல்லிடுறேனே. சொல்கிறேன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் சொன்ன மாதிரி தான் தெரியல. ஏய், இப்போ தானே சொன்னேன் அசிங்கப்படுத்தாத. இப்போ சொல்லிடுவேன். ம் வைஷு, மழை வந்ததெல்லாம் கரெக்டு தான். ஆனால் மழைக்கு முன்னாடி இடி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நான் கூட அர்ஜுனான்னு சொல்லி பயந்தேன்ல. நீ பயப்பட மட்டுமா செஞ்ச? அப்புறம் கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. அது பயத்துல தெரியாம. ஆமா, பயத்துல தெரியாம தான். நீ வேணும்னே பண்ணல, நான் சொல்லலையே. நானும் வேணும்னே அப்படி பண்ணல. சரி, இப்போ அதுக்கும் நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாததுக்கு என்ன சம்மந்தம்? நான் தான் சொன்னேனே, லவ் பண்ண கற்றுத்தரேன். லவ் எப்படி இருக்கணும் சொல்லித்தரேன். வேணா. முடியாதே, 6 மாசத்துல உனக்கு லவ் வர வச்சே ஆகணுமே. அதனால இப்போ நான் ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்ற ரீசனை சொல்லுவேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கண்ணே. நீ பயத்துல சாஞ்சியா, பாசத்துல சாஞ்சியா, இல்ல இவன் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையில சாஞ்சியான்லாம் எனக்கு தெரியாது வைஷு. ஆனா நீ என் கிட்ட வந்தப்போ, நான் உன்னை தொட்ட அந்த செகண்டு என் மனசுக்குள்ள ஏதேதோ பண்ணுச்சு. நீ என் கிட்ட வந்து நெருங்கி நிற்கும்போது நான் ஒரு செகண்ட் என்னவோ ஆகிட்டேன். நீ அவ்வளோ நெருக்கமாக வந்து கண்ணை மூடிக்கிட்ட நிற்கும் பொழுது உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுச்சு. நீ என் நெஞ்சில் சாஞ்சிருந்தப்ப அப்படியே சாட்சியே வச்சுக்கணும்னு தோணுச்சு. அந்த நெருக்கம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுச்சு. வானம் இடித்தது, மழை பொழிந்தது, என் காதல் கனவில் நான் நனைந்தேன். வானத்தின் மிரட்டலாய் இடியிடிக்க, என்னவளின் பயமோ என்னை ஆட்கொள்ள, பயந்தவளை என் கையோடு இழுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள, இடியும் மழையும் வந்ததென அவள் நினைக்க, மழையும் இடியும் பூமிக்கு வரவில்லை, என் மனதிற்கு தான் வந்ததென்று நான் நினைத்து கொண்ட தருணம், எனக்கானவள் என் மார்போடு சாய்ந்திருக்கும் பொழுது.
மறைந்து உன்மடியினில் பாய்ந்தது வைகை மெதுவா 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 எங்கு வைகையில் வைத்திடுக்கை பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். அதனால தான் வைஷு இந்த ஷர்ட்டை கழட்டணும்னு தோணல. எனக்கு இன்னும் என் கூடவே நீ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான். நான் ஃபோனை வைக்கிறேன், அப்புறமா பேசுகிறேன். ஏய் 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 இல்லை, நான் வைக்கிறேன். பாய். நம்முடைய தேகம் பக்கத்துல வெடிக்க உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்ச. அத்தை, கிருஷ்ணா எங்கத்த? அதானே எங்க கூட தானே சாப்பிடுவாமா, எங்க அவனை காணோம்? அது வந்துடா தம்பி. சொட்ட சொட்ட நானே இது தாஜ்மஹால், ஒரு கூட என்ன கொண்டு வா கிளியே. அத்தை, என்ன பாட்டெல்லாம் பாடுறீங்க? பாட்டு தானே, பாட்டு தான். நல்லா இருக்குல்ல? கிருஷ்ணா அன்னைக்கு பாடினான். கிருஷ்ணா பாடினானா? அவன் ஒழுங்கா பேசவே மாட்டான், அப்படி இருக்கும்போது பாட்டா பாடினானே, சூப்பரா பாடினானே. அதுவும் அவங்க அப்பா உட்காந்துருக்கிறது கூட தெரியாம அவர் முன்னாடியே பாடிக்கிட்டு போனான். உண்மையா வார்த்தை சொல்றீங்க? அட உண்மையாதான் ரோஷினி, என்னன்னு தெரியல. புள்ள போய் வைஷ்ணவி ஏதாவது பார்த்தானான்னு தெரியல, வரும்போதே பாடிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாவே வந்தான். ஏன் தம்பி பயங்கர டெவலப்மெண்ட்ல இருப்பான் போலயே. பின்ன உங்களை மாதிரி யாருக்க சொல்றீங்க? அவனாச்சும் டெவலப் ஆகட்டும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நான் வேற விஷயத்த மறந்துட போறேன், இருங்க வரேன். என்னக்கா ஏதோ சொல்ல வந்தேன்? டேய், கிருஷ்ணா வீட்டுக்கு வரும்போதே அவர் கூப்பிட்டாரு பேசுறதுக்கு. அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லி நான் தான் அனுப்புனேன். ஆனா ட்ரெஸ் மாத்த போனவன் இது வரைக்கும் காணோம். ஆனா சாப்பிட கூப்பிடுன்னு சொன்னாரு. நான் சாப்பிட கூப்பிடலான்னு போனேன். இந்த வரமான்னு சொன்னான். எப்படியும் அவன் இப்ப வந்தான் அப்படின்னா அவங்க அப்பா கூப்பிட்டாங்க உட்கார வச்சிருவாரு. அதுக்குள்ள போய் நீ சப்பாத்தி ஆறுது குருமா ஆறுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச விடாம கூப்பிட்டு வந்துரு. யாக்கா மத்தன்ட்ட பேசலனா அவர் தான் பொறுத்துக்க மாட்டாரு. அதுவும் கிருஷ்ணா பேசலனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் போய் கூப்பிட்டா மட்டும் அனுப்பி போறாரு. அனுப்ப மாட்டாரு தாண்டா. ஆனா அவன் சாப்பிடலனா அவர் மனசு கேட்காது. அவன் சாப்பிடணும், அங்க ஆறுது சப்பாத்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வா, அனுப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவனை ரூமுக்கு அனுப்பி தூங்க வைக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க அப்பா கிட்ட அவனை கொஞ்ச நாளைக்கு நெருங்க விடக்கூடாதுடா. வைஷ்ணவி மேல அவனுக்கு முழுசா பாசம் வரணும். அப்பதான் இந்த குடும்ப பகையால அவங்க அப்பா ஏதாவது பிரிக்கணும்னு நினைச்சா கூட, இந்த கல்யாணம் வேணாம்னு நினைச்சா கூட அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். அடப்பாவீங்களா, மாஸ்டர் பிளான பத்தி எங்க அம்மாவுக்கு செம பிளான் இல்ல மாமா. ஐடியா சூப்பர்க்கா. இருந்தாலும் ஏன் அக்கா வச்ச அப்படிதான் இருப்ப. டேய், உன் பொண்டாட்டி சரி, என் புருஷனும் சரி, நல்லவங்கன்னு எப்பயுமே நம்ப முடியாது. எப்ப நல்லவங்களா இருப்பாங்க, எப்ப கெட்டவங்களா மாறுவாங்கன்னு நம்ம யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரெண்டு பேர் கேரக்டர் இருக்கும். இந்த ஆளு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதை இது வரைக்கும் என்னால நம்ப முடியல. அதுக்கு உன் பொண்டாட்டி அமைதியா இருக்கிறதையும் என்னால ஒத்துக்க முடியல. அதனாலதான் பயமா இருக்குடா. கல்யாண டைம்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு இவன் வாழ்க்கை வீணாக்கிட்ட போதுங்கன்னு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நீ போய் பொண்ணு கேட்டு வந்துட்ட, எல்லாம் பண்ணிட்ட. ஆனா என் பொண்டாட்டி இன்னும் சுயரபத்தை காட்டாம இருக்காளே. அவ காட்டியிருந்தா கூட நான் பயப்படாம இருப்பேன்டா. காட்டாம இருக்கா, அதுதான் பயமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கிருஷ்ணா பயலுக்கு இந்த வைஷ்ணவி மேல கொஞ்சமாச்சும் ஒரு பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் பேசிப்பான்டா, நம்ம பேச தேவையில்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் கையோட. டேய் கரெக்டா பண்ணுடா, கையோட கூப்பிட்டு வந்துருன்னா. சரிக்கா, நான் கூப்பிட்டு வரேன். ஆனா ஸ்ரீ ஒன்ன மாதிரி இல்லடா உன் தம்பி. பிள்ளையார் சொல்லி போட்டவனே அவன் வேலையை அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்க ஒன்ன மாதிரி இருந்துருவானோ நான் என்னவோ பயந்தேன்டா. மா பின்ன என்னடா, இது வரைக்கும் நீ பேசி நான் பார்த்ததில்ல, பாடி நான் கேட்டதில்ல. அதுக்கு நான் அவனை மாதிரி பாட சொல்றியா? பாடலாம் தேவையில்ல, அவனும் பாட தேவையில்ல, நீனும் பாட தேவையில்ல. ஆனா ரெண்டு பேருக்கும் லவ்னு ஒண்ணு வந்தா சரிதான், பொண்டாட்டி கூட வாழ்ந்தா சரிதான். அதை செய்ய மாட்டீங்களேடா. அத்தை, என் மனசுல உள்ள பாரமே தீந்து போச்சு தெரியுமா? என்னடி திமிரா? கொழுப்பு வாயை மூடுங்கண்ணே. இப்பதான் லவ்வே வந்திருக்கு உங்களுக்கு. உங்க தம்பி கட்சி சீக்கிரமா வந்துச்சுன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதுல என்ன இருக்கு? தோ பாரு டாஸ்டி, உனக்கு தான் சொல்றேன். அவனுக்கு தோ பாரு, கல்யாணம் முடிவு பண்ணவனே காதல் கதல்னு சுத்த ஆரம்பிச்சிட்டான். கல்யாணம் ஆன உடனே அவன் என்ன பாட்டி ஆகிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் மேலதான்டா எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. ஒரு தாயா இப்படி பேசுறேன்னு நினைக்காதடா. காலத்துல நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை சத்த கேட்கணும்டா. எதுக்கு இப்ப சிரிக்கிறா? அப்படி இல்ல மாமா, நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. அத்தை சொல்றதெல்லாம் உடனே நடக்கிற விஷயமா? சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன எவ்வளவு காலம் நேரம் எல்லாம் இருக்கு. என் மாமா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்குள்ள அத்தை அதிகமா ஆசைப்படுறாங்களே, அதான் யோசிச்சு சிரிக்கிறேன். அதான் உன்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், என்ன விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? நீ இப்படிதான் பேசுவேன். உங்களை யார் விட்டு வைக்க சொன்னா? இதோ பாரு ரோஷினி, என் புள்ள மேல மட்டும் குறை சொல்ல முடியாது. உன் மேலேயும் ஒரு சில குறைலாம் இருக்கு. எத்தனை தடவை சொல்றேன், வீட்டுக்கு வந்தா இந்த தலையை செய்து பொட்டை வை பூவை வைன்னு எங்கேயாவது கேட்கறியா? எங்கேயாவது புருஷன் பாக்குற மாதிரி கண்ணுக்கு லட்சணமா இருக்கியா? அப்பதானே புருஷனுக்கு ஒரு ஆசை பாசையா பேசணும்னு தோணும். இதெல்லாம் நானும் உனக்கு சொல்லி தரணும். என் பிள்ளைங்க தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மருமகளும் இப்படி இருந்தா நான் என்ன பண்றது சொல்லு?
கேளுங்கம்மா, அப்படி நல்லா கேளுங்கன்னு தலையை சீவறதே கிடையாது. எனக்கா அவன் மேல விருப்பம் இல்லாதப்ப கூட அவன் நல்லா தலையை சீவி பூவை வச்சுக்கிட்டு தான் இருந்தா. எப்ப நான் விருப்பம்னு சொன்னனோ அதுல இருந்து அந்த பொட்டியும் வைக்கிறது இல்ல, பூவையும் வைக்கிறது இல்ல. பாரு ஸ்ரீ தேறிட்டான், அவனே கம்ப்ளைண்ட் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டான் உன் மேல. யார் ரோஷினி இப்படி இருக்கேன்? சொல்லுடி, இப்ப பதில் சொல்லு. பொட்டு வைடி பூ வைடின்னு சொன்னல, வைக்க மாட்டேன். உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால பண்ண முடியாதுன்னா இப்ப எங்க அம்மா கேக்குறாங்க, பதில் சொல்லு. டியூப் லைட்டு நல்லா சிரிக்குது பாரு. இது பூ வைக்கும், இது பொட்டு வச்ச உடனே பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வைக்காம வெயிட் பண்ணா இது ஒரு கம்ப்ளைண்டா ஸ்கூல் பிள்ளை மாதிரி போய் அம்மா கிட்ட பண்ணிட்டு இருக்கு. அவங்கள வந்து என்ன கேக்குறாங்க. ஏத்த எல்லாம் நியாயமா பேசுறீங்களா? என் மனசு உங்களுக்கு கூடமா புரியல? ஏன் மருமவ மனசு எனக்கு புரியாம யாருக்கு புரிஞ்சிட போது? புரிஞ்ச அந்த மாதிரி பேச மாட்டீங்க. புரிஞ்ச அந்த மாதிரி பேச மாட்டேனா? என்ன பேச மாட்டேன்? ஏத்த ஒரு புருஷனை ஒரு பொண்ணுக்கு பிடிக்கிற வரைக்கும் தான் அவளா அவளுக்கானது எல்லாத்தையும் செஞ்சுப்பா. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு யார் செய்யணும்? அம்மா பாருங்க, என் பொண்டாட்டி உங்க மேலதான் கோவமா இருக்கா. ஏமா தோட்டத்துல இருந்து பூவை பறிச்சுட்டு வந்து தரலையா? இவன்லாம் உண்மையிலே கலிய பெருமாளுக்கு பிறந்த பிள்ளையா இல்ல ஆஸ்பத்திரியில ஏதாவது பிள்ளைய மாத்தி கொடுத்துட்டாங்களா? என் புருஷன் என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷனை என்னால இன்னுமே நம்ப முடியல. நம்மள கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட மட்டும்தான் குடும்பம் நடத்துறாரா இல்ல இன்னும் 2 பொண்டாட்டி வச்சிருக்காரான்னு. இவன் என்னடானா கட்டின ஒரு பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டான் போலயே. கேட்கற கேள்வியை பத்தியே நல்லா சொல்லுங்கம்மா, ஏன் பூ பறிச்சுட்டு வந்து தரலையா அவளுக்கு? நீங்க தானே பறிச்சுட்டு வந்து தருவீங்க, அவ வச்சுப்பா ஆசையா. ஏமா நீங்க பறிச்சுட்டு வந்து தரல? டேய் ஸ்ரீ புள்ளையாச்சன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோயேன் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியாது. மரோஷினி நீ பொட்டு வைக்க வேணாம், பூவும் வைக்க வேணாம், இப்படியே என்ன? இப்ப எதுக்கு எங்க அம்மா என்ன திட்டுறாங்க? நான் கரெக்டா தானே கேட்டேன். ரொம்ப கரெக்டா தான் கேட்டீங்க மாமா. இதே மாதிரி கேளுங்கண்ணா. ஏய், நீ பேசுறது ஏதோ எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. கடவுளே. மா டேய் ஸ்ரீ இப்பதான் ஒருத்தனுக்கு காதல் வந்துருச்சு, நான் சந்தோஷத்துல இருக்கேன். நீ பேசி என்ன டென்ஷன் பண்ணாதடா. ஒழுங்கா சப்பாத்தி தின்ட்டு எந்த போய் தூங்கு போ. இவனும் எப்படி கலிய பெருமாளுக்கு போறான்? ஏன்டி எங்க அம்மா என்ன திட்டுறாங்க? வேண்டுதல். சிட்டு சிட்டு நனையுது தாஜ்மஹால் கூட என்ன தாக்கலையே. விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சம், வெக்கம் விட்டு வா வெளியே. மாப்பிள சூப்பர் மாப்பிள பாட்டு. ஐயோ தம்பி தலையெல்லாம் தோட்டியா? தோட்டிட்டேன்ப்பா. இவ்வளவு நேரம் ரூம்ல என்ன பண்ண? அது அது ஒரு கிளைண்ட் கால் பண்ணாங்கப்பா. அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் விஷயமா அது பேசிட்டு இருந்தேன். கிளைண்ட் நல்லா பேசுனாங்களா கிருஷ்ணா? ஆமா. சரிப்பா, கிளைண்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டல? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில்டிங் வேலை இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதுல எதுவும் பிரச்சனை வராது. சரிப்பா, வா இப்படி வந்து உட்கார அப்பா கிட்ட. மாமா, ஆனா நான் அவனை கையோட கூட்டு போகணும். இப்போ அவனை நீ எதுக்கு கூட்டு போற? நான் ஒன்றும் சும்மா கூட்டு போல. அவனுக்கு கடலை குழம்பு சப்பாத்தினா பிடிக்குமாமே. அக்கா வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணுது. சூடு வேற ஆறிடுமா மழை டைம்ல, அதனால அவனை கையோட கூப்பிட்டு வர சொல்லுச்சு. உங்க அக்கா இன்னைக்கு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு சேர்த்து நீ இன்னும் சால்ரா கொட்டிக்கிட்டு தான் இருக்க. என்ன விஷயம் தான் புரியல. மாமா பரவாயில்ல, ஹாட் பேக்ல வைக்க சொல்லுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். ஐயோ மாப்பிள, நீ வேற கதையை கெடுத்துறாத. அக்கா உன்னை கையோட கூப்பிட்டு வர சொல்லிச்சு, ஒழுங்கவா. அவன் சொல்ற மாதிரி ஹாட் பேக்ல வைக்க சொல்லு, அவன் வந்து சாப்பிட்டுப்பான். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? கிருஷ்ணா பசி தாங்குவானா? சொல்லுங்க, பசி தாங்குவானா? அவன் பசியா இருந்தாதான் உங்களுக்கு பொறுக்குமா? அவனை பசியோட குறை வச்சுதான் நீங்க அவன்கிட்ட பேசுவீங்களா? இல்ல உங்களுக்கு தான் அது திருப்தியா இருக்குமா? அவன் சாப்பிடணுன்றதுக்காக சொல்றேன். அவன் சாப்பிடறதுல உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நான் சொல்றேன். என்ன மாமா, இப்ப நான் கூப்பிட்டு போலாமா? கூப்பிட்டு போ. இல்லப்பா, நான் உங்கள்ட்ட பேசிட்டு அப்புறமா போய் சாப்பிட்றேன். இப்ப எனக்கு எதுவும் பசிக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா, முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். அப்பா எங்க போயிட்டு போறேன், இங்க தானே இருக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் சாப்பிட்டு வா. நீ சாப்பிட்டாதான் எனக்கும் திருப்தியா இருக்கும். இல்லப்பா. நீ போ தம்பி, போய் சாப்பிட்டு வா முதல்ல. அதான் மாமா இவ்வளவு பாசத்துலயும் பாயாசத்துலயும் சொல்றாருல்லப்பா, வா நம்ம போயிடும். பா அது வந்து, அட வாப்பா நீ வேற. என்னடா தம்பி என்னாச்சு? வரும்போது கூப்பிட்டாரா? அவரு இவனை கூப்பிட்டு பேசுறதுல தான் இருக்காரு. எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டேன். திரும்ப எப்படியாவது ரூம்ல நீ தான் கூப்பிட்டு போய் விடணும். நானே திரும்பி போனேன், அடுத்த ஆள் அடிச்சிருவாரு. சரி விடு, நான் பாத்துக்கிறேன் அதை. உனக்கு ஒரு சப்பாத்தி வைக்கவாடா? வேணாம் போதும். ஏண்டா நீ சாப்பிடலையா? நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன்க்கா, பசங்களா சாப்பிட்டோம். கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிஃப்ட் கொடுத்த சீனியரை நீங்கள் தான் பிடிக்க வைக்கணும். எனக்கு லவ்லாம் இல்லைப்பா. லவ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லி தரணும். நீங்கள் தான் புரிய வைக்கணும். நான் சொல்லித்தரேன், அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. சீனியர் நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கண்ணா. அப்படியே உனக்கு தெரியுது? டேய் இவன் என்னடா தனியாக பேசிக்கிட்டு இருக்கான்? நீ தானே ஏதோ வந்துருச்சுன்னு, அதான் வந்துருச்சு போல. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு வந்துருச்சு, அதெல்லாம் கரெக்டு தான். இந்த உட்காந்துருக்கானே, இவனுக்கு ஒன்றும் வராது போலயே. என்னடி பண்றான் இவன்? அதான் எனக்கும் தெரியல மாமா.
மழையில நனையாத கொடைக்குள்ளவா. எந்த மழையில யாரு நினைச்சாங்க? யார் அப்ப கொடைக்கு கூப்பிடுறாரு என் சின்ன மாப்பிள? மாப்பிள மாப்பிள. அண்ணா அண்ணி சாப்பிடல. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கே தனியா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் வந்ததுல இருந்து. யார்கிட்டயும் பேசலையே. நீங்களே இப்பதான் வந்திருக்கீங்க. யார் தம்பி? நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் அப்படித்தானே? நீ எங்களுக்கு முன்னாடியே வந்துட்ட அப்படித்தானே? ஆமா நீ. நான் வரும்போது யாரும் இல்லையே. அட மாப்பிள, என்னடா இப்படி ஆயிட்ட? ஆமாம்மா. அவங்க 2 பேரும் 1 மணி நேரமா இங்க தாண்டா உட்காந்துருக்காங்க. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் வந்ததுல இருந்து அவங்கள கூட பார்க்காம ஏதோ தட்டை பத்த ஒரு வாய் சப்பாத்தி புட்டு வச்ச. அதுல இருந்து தனியா தாண்டா பேசிட்டு இருக்கேன். என்னடா என்ன? ஏன் கிருஷ்ணா, என்னவோ கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? சொட்ட சொட்ட நன்ன இது தாஜ்மஹால், ஒரு கூட என்ன தாக்கிலியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க. நானும் கிளம்புறேன். டேய் சாப்பிடுறா. நான் சாப்பிட்டேன், எனக்கு போதும். பாய். இவன் என்ன இப்படி மாறிட்டான்? மாப்பிள அவரு மாறல, கரெக்டா தான் இருக்காரு. வயசுல வர வேண்டிய காதல் வந்துருச்சு, வயசுல வர வேண்டிய கற்பனை வந்துருச்சு. அதனால அந்த மாப்பிள அப்படிதான் இருப்பாரு. ஆனா நீங்க தான் இன்னும் தெரியாம இருக்கீங்க. என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணுங்க. ஏய் தம்பி, இங்க வாடா. இந்த வரேன்க்கா. ஏய் என்னடி நடக்குதுங்க? நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. நீங்க மட்டும் தான் அப்நார்மலாவே சுத்திட்டு கிடக்குறீங்க. ஏய் நான் எங்கடி அப்நார்மலா சுத்துறேன்? நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டே இருங்க. லவ் பண்றதுன்னா என்னன்னு சொல்ல மாட்டீங்க. லவ் பண்றது எப்படின்னு மாமாக்கு தெரியும். அதை பொண்டாட்டிக்கு சொல்லி தந்துடுவேன். பொண்டாட்டி ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்க மாட்டியே? மாமா, மாமாவை நாளைக்கு பாப்பேன்னா. என்ன பண்ண போறீங்க? லவ் பண்ண போறேன். நான் சும்மா தான் மாமா உங்களை வெறுப்பேற்றத்துக்கு சொன்னேன். ஆனா நான் நிஜமாவே தான் பொண்டாட்டியை லவ் பண்ண போறேன். வெயிட் பண்ணுன்னா. மாமா, அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை என்னண்ணா நட்டு யோசனையாவே இருக்கா? இல்ல தங்கச்சி, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு நினப்பு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒருத்திட்டு இருக்கா. எதை பத்தி சொல்றேன்? தேவையில்லாம அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக கிருஷ்ணா லைஃப் பணிய வச்சிட்டோமோன்னு யோசனையா இருக்கு. என்னண்ணா திடீர்னு அப்படி யோசிக்கிறேன்? இல்ல தங்கச்சி, என் புள்ள மனசுல காதல் வரும்ல நான் எதிர்பார்க்கல. ஏதோ அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எல்லாம் கரெக்ட் தான். அந்த பொண்ணை பிடிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்க வச்சு நம்ம வேணான்னு சொன்னாதான் சரியா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என் புள்ள அந்த பொண்ணை வேணான்னு சொல்றப்ப தாங்கி பண்ணான்னு தெரியலையே. அளவுக்கு அதிகமா பாசம் வச்சா அவனால ஏத்துக்க முடியுமான்னு தெரியலையே. அதுதானே எனக்கு வேணும். அவனுக்கு அவளை பிடிக்கணும். அவ வேணான்னு இவன்கிட்ட சொல்லும்போது இவன் மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியமாய் தெரியணும். அதுதானே எனக்கு வேணும். என் புள்ள என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போறானு தோணுது. போகணும், வேலைக்கு தான் போகணும். உன்கிட்டேருந்து அவனை பிரிக்கிறதுக்காக தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ வேணான்னு சொல்லும்போது உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிக்கணும். அவனை பார்த்து பார்த்து நீ நொந்து போகணும். அப்படிலாம் இல்லைண்ணே. கிருஷ்ணா நம்ம சொன்ன கேட்டுக்க போறான். அப்படி என்ன இந்த கொஞ்ச நாள் அவன் ஆசையை வளர்த்துக்க போறான். பார்த்துக்கலாண்ணே. இல்ல எனக்கு ஏதோ தப்புன்னு தான் தோணுது. அப்படிலாம் எதுவும் நினைக்காதானே, பார்த்துக்கலாம். இனிமேல் அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசாதபடி அவனை நம்ம பிஸியாக வச்சிருப்போம். பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி வச்சிருந்தா அவனுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு நேரம் கிடைக்காது. அப்படி வேணா அவனை பிரித்து வச்சு பார்க்க ட்ரை பண்ணுவானே. இதெல்லாம் நடக்கிற விஷயம்னு நினைக்கிறியா? அவனுக்கு புரிய வச்சலானே, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அவனுக்கு அந்த பொண்ணுலாம் செட் ஆகாதுன்னு நம்ம புரிய வைப்போம். அந்த குடும்பத்து மூலியமாவே அவனுக்கு வெறுப்பை உண்டாக்குவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இப்படி வருத்தப்பட்டு உட்காந்துருக்காத, நான் பார்த்துக்கிறேன். குழம்ப விடக்கூடாது. என் அண்ணங்காரன் குழம்புனா அப்படின்னா புள்ளைய தெளிவுபடுத்திடுவான். புள்ள தெளிஞ்சிட்டான் அப்படின்னா அவனை வீணாக்கிறதுக்கோ பழி வாங்குறதுக்கோ வேற வழியே கிடைக்காது. நானும் அவன் காதலிக்கிட்டு தானே விட்டு வச்சிருக்கேன். இல்லைனா அந்த குடிப்பழக்கத்தை திருப்பி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அவன் காதல் பண்ணட்டும். அவன் காதல் உச்சத்துக்கு போறப்ப அவனை நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பார்க்க தானே போற. உன் புள்ள உனக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அவனை நிர்கதியாக்கி நிற்க வைக்கிறேன். இந்த சொத்து மொத்தமும் என் ஒரே மாப்பிளைக்கும் என் ஒரே பொண்ணுக்கு மட்டும்தான். எவனுக்கும் பிரித்து கொடுக்க மாட்டேன். எவ கூடயும் நீ போய் புள்ள பெற்றதுக்கு என் பொண்ணு அனுபவிக்கணுமா? பாதி சொத்தை பிரித்து கொடுத்துட்டு என் பொண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என்னதான் கிருஷ்ணா மேலே உங்களுக்குலாம் பாசம் இருந்தாலும் உங்கள்கிட்ட அவனை பிரிக்கிறது சின்ன விஷயம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனை பிரித்து காட்டுறேன், வெறுக்க வைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கிட்டே அவனை பிரித்து காட்டுறேன். அவன் வாழ்க்கையை நாசமாக்கி நிற்க வைக்கிறேன். அவனே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை காட்டுறேன். தம்பி, நீ போய் அப்படி செத்த நேரம் உட்காரலாம்ல? இல்ல பார்த்தா இன்னையோட நடு வேலையை முடிக்கணும். அதெல்லாம் முடிஞ்சிரும்டா. நீ எதுக்கு இப்ப வயலுக்கு வந்த காலையில?
உன் தங்கச்சிக்காரிங்க எங்க இருக்காளுங்க? அண்ணன் எப்போ வருவான் அண்ணன் எப்போ வருவான்னு கேட்டுகிட்டே இருக்காளுங்க. ஸ்ரீநிதி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டான். அப்புறம் அன்பழகி மகாலாம் வீட்டில் தானே இருக்காளுங்க. ஏன் கூட கிளம்புனாலுங்க. நீ இந்த வெயிலில் கூட்டு வந்தா ஏதாவது சொல்ல போறேன்ட்டு நான் கூட்டிட்டு வரல. பிள்ளைங்க வந்த நேரம் நடுவு வேலை வேற வந்து போச்சு. அதனாலதான் வீட்லயே இருக்க முடியல. இன்னையோட முடிஞ்சிடும் அப்பதா பாத்துக்கலாம். ஆனா படிச்சு விவசாயத்தை நிலநாட்டணும்னு நினைக்கிற பாருடா. நீ என் பேரன் சொல்றதுல எனக்கு பெருமையா தான்டா இருக்காருல்ல. படிச்சவன் படிக்காதவன்றதெல்லாம் முக்கியம் இல்ல அப்பத்தா. யாரா இருந்தாலும் உயிர் வாழறதுக்கு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடை போடுறது விவசாயிங்க தான். அதனால விவசாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு அடி மனசுல அப்போல இருந்தே பதிஞ்சிருச்சு. நல்லபடியா பண்ணு சாமி. என்ன குறை வந்துற போது? ஏடி இல்லையே பாட்டு பாடிக்கிட்டே நடு வேண்டியதானே? கலப்பு தெரியாம இருக்கும்ல. நாங்க பாட்டு பாடி ஓஞ்சி போயிட்டோம். நீ பாட்டை கேட்க இப்பதானே ஆச்சு வந்திருக்க. நீ ஒரு பாட்டு பாடா. நான் என் புருஷனை நினைச்சுக்கிட்டு தான் அப்பெல்லாம் நடும்போது பாட்டு பாடுவேன். இப்ப என்ன தாத்தாவை நினைச்சுக்கிட்டு பாடு. தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழும் ஏ சாமியே. ஓம் பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழும் ஓம் பூமியே. என் மூச்சு என் பேச்சு நீதானையா. என் வாக்க நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வைக்கவா பூவாயி. ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சவா என் தாயி. நானா பாடலையே நீதான் பாட வச்ச. நானா பாடலையே நீதான் பாட வச்ச. அப்பதா சூப்பரா இருக்கு தெரியுமா? ஏலே சினிமா பாட்டு தான். ஆனா நல்லா இருக்கும்டா அந்த பாட்டு. நீயும் பாடுடா. என் பேத்தி கூட தான் கல்யாணம் முடிவு பண்ண போறோம்ல. நீ பாடு. அட போ அப்பதா, நம்மளுக்கெல்லாம் பாட வராது. ஏலே இப்ப பாடுறியா என்ன? ஆடுவேன், ஆனா நீ கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் அருள் தம்பியோ நீன பாடு, நாங்க கேக்குறோம். முடிவு பண்ணிட்டீங்க, பாடிடுவோம். கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணு நீ சாதி முல்ல, பூமாலை ஆகவில்லை. ஏலே நல்லா தானடா பாடுற. அட போ அப்பதா. அடா 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 கரெக்டான டைமுக்கு தானே வந்திருக்கு பொண்ணு. மாப்பிள்ள பாடுறத பொண்ணு கேட்டுட்டோம். நீங்க வேற போங்கக்கா. நானே சும்மா மாமாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாரு பாரு, இதுக்கப்புறம் உன்னை தவிர யார் பார்க்க முடியும்? அதான் உரிமை உறுத்துன்னு ஆயிடுச்சே. அதனால இதுக்கப்புறம் பார்க்கறதுல தப்பு கிடையாது. இவ்வளோ காலமா உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு பெரியவங்க முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு மேல ஒருத்தவங்க இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துறது கிடையாது. இப்பதானே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அருளை நீ பார்க்க வந்தலாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த பிள்ளையும் அப்படிதான் இருந்தான். உன் மனசுல ஆசையை வளர்த்துடக்கூடாதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் காத்திருந்ததுக்கு பலனா உங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணமும் பண்ணி வைக்க போறாங்க. அதனால இப்ப கொஞ்ச நாள் பேசி பழகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. மாமா நான் இல்லைன்னு நினைச்சிட்டு பாடுது. நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அது பாடட்டும். கேளு 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 பாடுத தம்பி. அடுத்த லைன கண்ணினி நாத்து கண்ணனாங் காத்து வந்துதான் கூடவில்லை, கூறப்பட்டு சேல நான் வாங்கி வரும் வேலை, போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள, உனக்காக நான் காத்திருக்க பதில் கூறு பூவாயி. என்னம்மா தம்பி பாட்டுலே சொல்லிட்டாரு. கூறப்பட்ட வாங்கி எவ்வளவு நாள் தான் வீட்டிலே வச்சிருப்பேன். சீக்கிரமா முடிவு சொல்லணும்ல. அது என் கையில இல்லைல்லக்கா, வீட்டில் இருக்கிறவங்க கையில தான் இருக்கு. இந்த பொறுமை தான் உங்க 2 பேரையும் வாழ்க்கையில சேர்த்து வச்சிருக்கு. ஆதலிச்சோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காம 2 பேரும் உங்களுக்கான பொறுப்புல எப்பவுமே கரெக்டா இருந்திருக்கீங்க. விவசாயம் பண்றான் அருள், ஆனா மக்களுக்கு பயன்படுற விதமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும், எல்லாரும் கஷ்டம் இல்லாம இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். இந்த மனப்பான்மைலாம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே போலதான் எங்க தாசில்தார் அம்மாவும் ஊருக்கு எப்ப தாசில்தார் ஆனாங்களோ அதுல இருந்து ஊருக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். நம்ம ஊருக்கா நம்ம பண்ணாம வேற யார் பண்ணுவா? நம்மளே பண்ணலனா வேற யார் பண்ணுவா? சரிதான், புருஷனுக்கேத்த பொண்டாட்டி தான், ஜாடிக்கேத்த மூடிதான். போங்கக்கா. சரி சரி, நான் அருளை கூப்பிடுறேன், நீ பேசிட்டு போ. இங்க எங்கக்கா இந்த நேரத்துல? இங்க வயலு வேலைக்கு வருவேன், ஆனா இன்னைக்கு வரல. அருள் ஃபோன் போட்டு இந்த மாதிரி டீ பண்ணெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்லுச்சு. அதான் வாங்கிட்டு வந்து அந்த மரத்துக்கு அடியில வச்சிருக்கேன். போய் ஆளுங்களை களைச்சு விடணும். சரிக்கா. ஆள்லாம் இப்ப களைஞ்சிருவாங்களோ? கலைஞ்சிருவாங்க தாசில்தாரம்மா, கலைஞ்சிருவாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அவங்க வர்றதுக்கு. நீங்க பேசலாம். அக்கா நான் சும்மா தான் கேட்டேன். சரிம்மா, நானும் சும்மா சொன்ன பதிலாவே இருக்கட்டும். ஏ தம்பி அருளே, சொல்லுக்கா.
இல்லே தம்பி, பேத்தி வந்திருக்க உன்னை பார்க்க. ஐயோ இவன் இப்ப வந்தான்னு தெரியலையா? என்னடா அருளே, லவ்ஸா? அப்பதான் கம்முன்னு இரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இந்த டைமுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. ஆ, தங்கச்சிங்க வந்ததுலேருந்து தங்கச்சிங்களே பார்த்துக்கிட்டு நின்று இருப்ப. அவகிட்ட ஒரு போன் போட்டு கூட பேசியிருந்திருக்க மாட்டேன். அதான் 2 அடி அடிச்சிட்டு போலான்னு வந்திருப்பா. அப்பதான் உண்மையாவா அடிக்கிறதுக்கா வந்திருப்பா? 4 பேர் முன்னாடி அடிச்சா நம்ம மான மரியாதை என்ன வருது? அதுக்கு போன் போட்டு பேசியிருக்கணும். காலையில கூட போன் அடிச்சுதே, நான் தானே எடுத்து பதில் சொன்னேன் அவன் வயலுக்கு கிளம்பிட்டான்னு. அப்ப நான் இங்க இருக்கேன்னு போட்டு விட்டது நீதான். எக்ஸாக்ட்லிடா தம்பி, அதுவும் டைமிங் கொண்டு சொன்னது நான் தான். இந்த டைமுக்கு ஆள்லாம் கலைஞ்சிருவாங்க, இந்த டைமுக்கு நீ வந்தீனா என் பேரனை பார்க்கலாம் அப்படின்னு நான் தான் இந்த டைமுக்கு அவளை வர சொன்னேன். எங்க ஆள்லாம் கலையாம போயிடுவாங்களோன்னு ஆளை கலைச்சு விடுறதுக்கு தான் நானும் வந்தேன். எனக்கு அப்பவே தெரியும் வெயில்ல மயக்கமா இருக்கு கிறக்கமா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த நேரத்துக்கு நீ வயலுக்கு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். ஏண்டா, அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படி இருக்கும்போது அவ காதலுக்குன்னு நினைக்கிறதுல என்னடா தப்பு? நீ காலத்துக்கும் உன் தங்கச்சிங்களே கட்டிக்கிட்டு அழுவுடா, அப்ப வரப்போறவளுக்கு என்னடா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க பேசிப்போம் பழகிப்போம். நீ அது வரைக்கும் கொஞ்சம் கம்மனு இருன. நெவர், என்னால முடியாது. விவரமே இல்லாத என் பேத்தியவே என் பேரன் கூட சேர்த்து வச்சுட்டேன். அன்பழையும் மாப்பிளையும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விவரமா இருக்கிற என் பேரனுக்கும் விவரமா இருக்கிற என் பேத்திக்கும் ரொமான்ஸ் வர வைக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பாட்டி அட போடா, அவதான் வந்து நிக்கிறாள்ல, போயேன். கொஞ்ச நாள் ஒன்னையும் சரோஜா கவியும் இந்த அட்மின் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தது. அன்பழகி கதையோட திரும்ப என் கதையை ஆரம்பிச்சோன்னே உங்களை களத்துல இறக்கி விட்டுருச்சுன்னா அப்புறம் நாங்க ஒரு கேரக்டர் இருக்கிறதுக்கு என்னதான்டா மரியாதை? அது சரி. ஏ தம்பி ஆர்லே, கேக்குதா இல்லையா? இங்க வா, யார் வந்திருக்கா பாரு. இதோ வரேன்க்கா. என் தங்கச்சிங்க என் கூட கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும் தான் நானே எல்லாத்தையும் விட்டுட்டு மாப்பிள்ளைங்களையும் கழட்டி விட்டுட்டு என் தங்கச்சிங்களை கூட்டிட்டு வந்தேன். இந்த பாட்டி என்னன்னா வேற ட்ராக் எல்லாம் விட்டுட்டு 2 நாளா போன் எடுத்து வேற பேசல. என்ன பேச காத்துட்டு இருப்பான்னு தெரியலையே. என்ன தாசில்தாரமா கோவம் ஆயிடுச்சு? அக்கா களைச்சு விடு, நான் அதை வரேன். ஏண்டா தம்பி, தாசில்தார் அம்மா முறைக்கிறத பார்த்தா என்னடா ஆச்சு? ஏதாவது சண்டையா? அக்கா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அவ ஃபோன் பண்ணா, நான் எடுக்கல. தங்கச்சிங்க 4-5 நாளா வீட்டுல இருக்கா, அதனால அவளை போய் பார்க்கவும் இல்லை. ஏண்டா, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையாடா? போய் பார்க்கல சரிதான், போன் ஏன்டா எடுத்து பேசல? அக்கா ஃபோன்லாம் பேசினா அப்படியே பேசிட்டே இருக்கணும்னு தோணுதுக்கா. அதனாலதான் என் தங்கச்சிங்களை நான் முழுசா 10 நாள் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நடுவில் நான் மட்டும் என்ஜாய் பண்றது நல்லாவா இருக்கும்? போதுண்டா, ஒரு அளவுதான் தங்கச்சிங்கன்னு. நான் தப்பு சொல்லல, இருந்தாலும் பொண்டாட்டி முக்கியம் இல்ல. பாரு, இவ்வளவு தூரம் உன்னை தேடிட்டு வந்திருக்கான். புரியுதுக்கா. இதுக்கப்புறம் எங்க போறா? அதான் முடிவு பண்ணிட்டாங்களே, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என் கூட தானே இருக்க போறா. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நீ பண்றது சரியில்லை பாத்துக்க. நீ போக்கா, ஆளுங்களை கழிச்சு விடு. நான் அவளை என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். அக்ஷயா இதோ பாரு மாமா, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்ன மாமா, பயந்துட்டியா? ஏய் உனக்கு மேல கோவம் இல்லையா? கோவமா? எதுக்கு எதுக்குன்னா உனக்கே தெரியும், நான் வேற தனியா சொல்லணுமா? மாமா? நான் ஒன்றும் உன்னை சும்மா காதலிக்கல, உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன். என் மாமாவோட குணம் என்னன்னு தெரிஞ்சு காதலிக்கிறேன். அவன் கூட பிறந்த தங்கச்சியை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டான். நீ கூட பிறந்த தங்கச்சியை மட்டும் இல்லாமல் நீயா எனக்குன்னு தங்கச்சின்னு சொன்னவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டாதான் அவங்கள அண்ணன்ற உரிமையோட ஃபுல்ஃபில்லாக பார்த்துக்கலான்னு கூப்பிட்டு போய் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேனா? சும்மா அப்பப்போ உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணுவேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு. சரி, லவ் தான் மாமா சொல்லிடுச்சு, இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஃபோனுக்கு மரியாதை கொடுத்து எடுத்து பேசுதான்னு பார்ப்பேன். ஆனால் எப்பவும் எனக்கு என் தங்கச்சிங்க தான் ஃபர்ஸ்ட்டு. லவ்வே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீ அடுத்தது தாண்டி அப்படின்னு நீ ஃபோன் எடுக்கல. நீ ஃபோன் எடுக்காமல் இருந்தது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக தான் மாமா இருந்தது. எடுத்திருந்தீனா தான் நான் உன் மேலே வருத்தப்பட்டிருப்பேன். அக்ஷயா இனியவளே, உனது இருவிழி முன் பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை விலக விருப்பமில்லையே பூவே. உன்னை நான் புரிஞ்சு வச்சுக்காம வேற யார் வருவா புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு? உண்மையாவே இந்த இடத்துல யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க தெரியுமா? உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தடா, அது வரைக்கும் தான் என்ன காக்க வச்ச, இப்போ என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி இப்படி இருக்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குடி.
என் மாமா கிட்ட பிடிச்சதே தங்கச்சிங்களை விட்டு கொடுக்காத அந்த குணம் தான் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனால் நான் சும்மா சொல்கிறேன்னு என் மாமா நினச்சிட்டு இருக்கு போல. இல்லடி, அன்பழகிக்காக நீ புரிஞ்சுக்கிட்ட சரிதான். ஆனா இப்பவும் புரிஞ்சுக்கிறது அதான். இப்போவும் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அப்போ மகா அண்ணி மேலே ஸ்ரீநிதி அண்ணி மேலெலாம் நீ வச்சிருக்கிறது பாசம் கிடையாதா? சும்மா சொல்கிறியா? ஏய், நான் அப்படி சொல்ல வரல. மாமா, நீ எப்படி சொல்ல வந்தாலும் சரி, நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பழகி வேற, மகா அண்ணி வேற, ஸ்ரீநிதி அண்ணி வேற நீ பார்க்கல. எனக்கு தெரியும் மாமா உன்னை பற்றி. கூட பிறந்த தங்கச்சி மேல பாசம் வைக்கிறதுக்கே அவங்கவுங்க பயப்படும் போது நான் இப்படி எல்லாரும் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் என் பொண்டாட்டி மரியாதை கொடுக்குறான்றது எனக்கு பெருமையா தாண்டி இருக்கு. புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டியா நடந்துக்கிறேனா? பொண்டாட்டிய மாமாவுக்கு பிடிச்சிருக்கா? இப்படிப்பட்ட பொண்டாட்டியை பிடிக்காம போயிடுமா என்ன? அப்புறம் மாமா, நாற்று நடுற வேலைலாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இன்னையோட நாத்து நடுற வேலை முடிஞ்சிருச்சு. பாட்டெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஏய், கேட்டியா? ஆமா, கேட்டேன், நல்லா இருந்துச்சு. பொண்டாட்டியை நினைச்சிட்டு தான் பாடினேன். எனக்கு தெரியும். நாத்து நடும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க செம்மையா இருக்கும் தெரியுமா? நாற்று நடுறதே பார்க்க செம்மையா தான் இருக்கு. பொண்டாட்டிக்கு நாற்று நடலாம் சொல்லி தருவியா ஃபியூச்சர்ல? ஃபியூச்சர்ல என்ன ஃபியூச்சர்ல, இப்பவே சொல்லி கொடுத்துட்டா போச்சு. இப்பவா? அதான் ஆள் கலைஞ்சிட்டாங்களே. நான் ரெடிப்பா. மாமாவும் ரெடி தான். எங்க போய் வயலுக்கு நடுவுல நாத்து கூட வச்சிருக்காங்க பாரு, அதை எடுத்துட்டு வா பார்க்கலாம். எடுத்துட்டு வரேன். ஏய், இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வருவிக்கிட்டு போ, அப்பதான் இறங்கி எடுக்க முடியும். இல்லனா சேர்ல காலோட சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் சிக்கிக்கும். ம் அதெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு வந்துடுவேன். நீ எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. காத்துல சூடம் போல கரையிற உன்னால, காத்துல சூடம் போல கரையிற உன்னால. போகலாம். ஏய் பார்த்து நடடி. அழிக்கிடுச்சு மாமா வரப்பு. நாத்து நட்டது போதும், நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏன்? அது அப்படிதான் அக்ஷயா. அதான் போக சொன்னி, நான் போகிறேன். என்ன ஷாம்புடி போட்டு குளிக்கிறேன்? இப்போ ரொம்ப முக்கியம்னா வாசனால தூக்குது. அதுக்கு மேல இந்த ஜாதி மல்லிப்பூ வேற. யாரடி உன்னை வச்சுட்டு வர சொன்னா? நான் வச்சுட்டு வருவேன், அது என்னோட விருப்பம். நீ எதுக்கு அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுற? அதுவும் கரெக்டு தான். ஆனா வருதே வாசனை. வீடு நான் போகிறேன். ட்ரெத்துக்கு அடி இப்படி பிடிச்சி வச்சிருக்கேன். ஒழுங்கா விடு, நான் நாத்தும் நடலை ஒன்றும் நடலை, வீட்டுக்கு போகிறேன். ஏய், அன்னைக்கே வந்து மேல விழுந்த கிஸ் கொடுக்குறேன்னா வேணான்னிட்ட. இன்னைக்கும் இப்படிலாம் மாமா உசு பேத்தி விட்டு போலாமா? அட்லீஸ்ட் ஒரு கிஸ். ரொம்ப திமிர் தானே உனக்கு, வாயில்ல நின்றுக்கிட்டு. அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போ ஒரு கிஸ் வேணும். மிஸ்டர் அருளழகன், விவசாயத்தை பாருங்க, கிஸ்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இப்போ மாமாவோட ஆசையை மட்டும் நிறைவேற்றிட்டு போங்க. முடியாது. மாமாவும் உன்னை விட முடியாது. இதோ பாரு மாமா, ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க, அப்புறம் உனக்கு தான் அசிங்கமா போயிடும். பார்த்துக்கோ, இவ்வளோ நாள் நீ கட்டி காப்பாற்றிட்டு வந்த மரியாதைலாம் காற்றுல பறந்துடும். ஏண்டி லவ் பண்ணுன்னா லவ் பண்ணும்போது என்னடி அது வேணாம் இது வேணான்னு லவ்ல இதெல்லாம் கலந்தது தாண்டி. ஏண்டி இப்படி இருக்கேன்? இதெல்லாம் லவ்ல கலந்தது கிடையாது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் சரி ப்ரப்போசல் டேன்றதுனால ஒத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம்லாம் ஒத்துக்க மாட்டேன். தீபாவி ஃபர்ஸ்ட் காதுகிட்ட பேசுறத நிப்பாட்டு. அப்படிதான் பேசுவேன். ஆமா, அப்படிதான் பேசுவேன். என் பொண்டாட்டி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா இப்போ உடனே போயிடலாம், ஆளுங்களும் வரமாட்டாங்க. சரி, என் பொண்டாட்டி தரேன். ஆனா இப்ப கிடையாது, இங்க கிடையாது. வேற எங்கோ எப்போ எப்படி? ஓவரா தான் ஆர்வம் என்ன? உனக்கு தைரியம் இருந்தா உன் அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு வந்துட்டு போறல, அப்படி நைட்டு வா, நான் தரேன். ஏண்டி ஊர்ல மான மரியாதை போவேனா, வீட்டுல போனா பரவாயில்லங்கிறியா? ஊருக்கு நடுவில் இருக்கிற வயல்ல இவர் கிஸ் பண்ணுவாராம், வீட்டில் வந்து கிஸ் பண்ண மாட்டாராம். இது என்ன வம்பா இருக்கு? அதெல்லாம் முடியாது, நீ வீட்டுக்கு வா, நான் தரேன். ஏண்டி வீட்டுக்கு வான்னு சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நானும் தெரியாம வந்துருவேன் தான். ஆனா என்ன ஆனா? சரி, ஓகே, நைட்டு வருவேன். கண்டிப்பா ஏமாத்தாம கொடுக்கணும்னா. ரிஸ்க் எடுத்து யாருக்கும் தெரியாம என்னை பார்க்க வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா பொண்டாட்டி தருவேன்.
டீல் தானே, இதுல எதுவும் மாத்தி பேச மாட்டியே? கண்டிப்பா மாத்தி பேச மாட்டேன். நீ வா. இப்ப நான் போறேன். ஆளை விடு. நைட்டு மாமா வருவேன், கண்டிப்பா தரணும்னு ஏமாத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ தைரியமா வரியான்னு பாக்குறேன். ஏய், அதனால தான் இப்போ ட்விஸ்ட் வச்சிருக்கியா? ஆமா, டி பாவி, வந்து காட்டுறடி. வெயிட் பண்ற மாமா. வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடந்த